கன்னி ராசியில் இருக்கும் அஸ்தம் நட்சத்திர அன்பர்களை இனிய வணக்கம். நீங்கள் அமைதியாக யாரும் அறியாதபடி உள்ளுக்குள் எவ்வளவு சுமையோ ஏற்றிக்கொண்டு வாழ்ந்து கொண்டிருப்பீங்க என்பதை உங்களுக்கு மட்டுமே தெரியும். அது மற்றவங்க யாருக்குமே தெரியாது. உங்களுடைய வாழ்க்கை ஏன் இவ்வளவு சோதனையால் நிரம்பி இருந்தது, ஏன் இவ்வளவு துரோகங்கள், ஏன் இவ்வளவு கஷ்டங்கள், நீங்க முயற்சித்தாலும் பலன் வராமல் இவ்வளவோ கஷ்டங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட்டு கொண்டிருந்தது. இது அனைத்தும் ஏன் ஏற்பட்டது, இனிமே இது எப்போ சரியாகும், இது அனைத்தையும் இந்த ஒரு வீடியோவில் முழுமையாக கூறுகிறேன். இப்போ நான் கூறப்போகிறது உங்களுடைய வாழ்க்கையில நடந்திருக்கா இல்லையா அப்படிங்கிறத கமாண்ட் வாயிலாக தெரிவியுங்கள். முதல்ல, இதுவரை அஸ்தம் நட்சத்திரம் உங்களுடைய வாழ்க்கையில அனுபவித்த துரோகங்கள், அதனுடைய கஷ்டங்கள். முதலாவதாக, நம்பிக்கை வைத்தவரிடமிருந்து வந்த துரோகம். இந்த அஸ்தம் நட்சத்திரத்தில் ஒரு விசேஷம் கொண்ட ஒரு நட்சத்திரமாக நீங்க எப்பொழுதுமே விளங்குவீங்க. நீங்க பாசத்தோடு நடக்கக்கூடிய மனிதர். ஒருவரை நம்பினீங்கன்னா அவங்களுக்காக உங்களால் முடிந்த அளவுக்கு உதவி செய்ய முயல்வீங்க. ஆனா இதே காரணத்திற்காக நீங்க சந்தித்த துரோகங்களின் எண்ணிக்கை அதிகமாக இருக்கும். நெருங்கியவர்களிடமிருந்து ஒரு ஏமாற்றத்தை நீங்க அடைந்திருப்பீங்க. அதுவும் கடந்த சில நாட்களாகவோ சில மாதங்களுக்கு முன்பாகவோ நிச்சயமாக நீங்க அடைந்திருப்பீங்க. நண்பர்களிடமிருந்து பின்னால் பேசப்படுதல். நீங்க எவ்வளவுதான் உங்களுக்காக உதவி செய்திருந்தாலும் உங்களுடைய நண்பர்கள் உங்களை பற்றி தவறாக பின்னாடி பேசியிருப்பாங்க. ஆனா அதை பற்றி உங்களுக்கு எதுவுமே தெரியாது. அதை நீங்க ஒண்ணும் பண்ணியிருக்கவே மாட்டீங்க. இருந்தாலும் உங்களை பற்றி தேவையில்லாத ஒரு பேச்சை உங்களுடைய நண்பர்கள் உங்களுக்கு பின்னால் பேசுவாங்க. வேலை இல்லைன்னா தொழில யாராவது உங்களை தள்ளி முன்னேற முயற்சி செய்வாங்க. அதுவும் நீங்க அவங்களை தூக்கி முன்னேற விட்டுருப்பீங்க. இந்த ஒரு நேரத்துல அவங்க உங்களை தள்ளி விட்டு அவங்க முன்னேறணும் அப்படின்னு எவ்வளவோ முயற்சிகளை அவங்க எடுத்துக்கொண்டு இருப்பாங்க. உறவுகள்ல உங்களுக்கு முறிவுகள். நீங்க கொடுத்த நம்பிக்கை அதே அளவில் உங்களுக்கு திரும்ப கிடைக்காது. நான் என்ன தவறு செய்தேன் அப்படின்னு உங்களுக்குள்ள ஒரு கேள்வி ஓடிக்கொண்டே இருக்கும். கொஞ்சம் கூட உங்களுக்கு இந்த ஒரு கேள்வியானது எழுந்து அதற்கான பதிலும் கிடைக்காம இதுவரைக்கும் நீங்க யோசித்து கொண்டே இருப்பீங்க. அடுத்ததாக, முயற்சிகள்ல தடை. எப்படியும் சரியாகாத நிலைமைகள். அஸ்தம் நட்சத்திர அன்பர்கள் ஒரு விஷயத்தை முடிவு செஞ்சிட்டீங்க அப்படின்னா அதை செய்து முடிக்கிறதுக்காண்டி எப்பேற்பட்ட முயற்சிகளை வேண்டும்னாலும் நீங்க செய்வீங்க. ஆனா கடந்த மாதங்களாக திடீர்னு உங்களுடைய வாழ்க்கையில தடைகள் ஏற்படும். எந்த ஒரு விஷயத்தை தொடங்கினாலும் அதில் ஏதாவது ஒரு தடைகள் ஏற்பட்டு கொண்டே இருக்கும். கையில் வந்த வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்காமலேயே உங்க கையை விட்டு விலகியிருக்கும். வேலை இடத்துல ஏதாவது ஒரு நெருடல்கள் உங்களுக்கு ஏற்பட்டு கொண்டிருக்கும். முன்னேற்றமானது நின்று போயிருக்கும். முன்னேறி கொண்டே இருந்திருப்பீங்க. ஏதாவது ஒரு புல் ஸ்டாப் ஆனது உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்கும். முற்றுப்புள்ளியானது வைத்து உங்களுக்கான முன்னேற்றமானது அந்த ஒரு இடத்துல அப்படியே நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கும். வீட்டுல ஒரு மன அழுத்தமானது வருவதற்கான ஒரு சூழ்நிலை உங்களுக்கு உருவாகி இருக்கும். இவை அனைத்தும் உங்களை உடைத்து இருக்கும். இந்த ஒரு நேரத்துல ஏன் என் முயற்சிக்கு இதுவரை பலன் வரல அப்படின்னு ஆழமா நீங்க சிந்தித்து கொண்டே இருப்பீங்க. அதற்கான ஒரு தெளிவானது உங்களுக்குள்ள பிறக்காது. அடுத்ததான், உங்களுடைய மனதளவில போராட்டம். சுமை அதிகமாக்கக்கூடிய ஒரு நிலை. நீங்க வெளியில சிரித்து கொண்டிருந்தாலும் உள்ளுக்குள்ள நீங்க எவ்வளவு காயங்களையோ கவலைகளையோ வைத்திருக்கீங்க என்பதை உங்களால உணரவே முடியாது. மற்றவங்க யாருமே அதை உணரவே மாட்டாங்க. அது உங்களால மட்டுமே உணர முடியும். அந்த அளவுக்கு காயங்களும் கவலைகளும் உங்களுடைய மனதிற்குள் வைத்திருக்கப்பட்டிருக்கும். முக்கியமா தூக்கம் இல்லாமல் இருக்கிறது. மனதளவில் ஏதாவது ஒரு பாரங்கள், பல வருட நினைவுகள் உங்களுக்கு துன்பங்களை கொடுத்து கொண்டிருக்கும். யாரிடமும் சொல்ல முடியாத ரகசிய கஷ்டங்கள். இது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். இந்த எல்லாவற்றையும் நீங்க தனியா சுமந்து கொண்டிருப்பீங்க. எனவே இதை நினைத்து நீங்க ரொம்பவும் கஷ்டப்படுவீங்க. சமூகத்துல மதிப்பு கிடைக்காம போயிருக்கும். இந்த கன்னி ராசியை சேர்ந்த அஸ்தம் நட்சத்திரக்காரங்களுக்கு உழைப்பு, நேர்மை, அன்பு என அனைத்தும் உள்ளதால் நீங்க தவறாக புரிந்து கொள்ளப்பட்டவர்களாக இருப்பீங்க. அவ்வளவு நல்ல மனசு இருந்தும் யாருக்கும் தெரியல. நீங்க இதை உண்மையாக அனுபவித்திருப்பீங்க. நிச்சயமா இது உங்களுடைய வாழ்க்கையில் நடந்திருக்கும். இது நடந்திருக்கா இல்லையா அப்படிங்கிறத கமாண்ட் வாயிலாக கூறுங்கள். இதற்கப்புறம் உங்களுடைய வாழ்க்கையில் என்ன நடக்கப் போகிறது அப்படிங்கிறத தெரிந்து கொள்வதற்கு முன்பாக நம்முடைய சேனலுக்கு நீங்க புதிய பார்வையாளராக இருப்பேன். மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். முதலாவதாக, உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படும் திருப்பு முறை. பிரச்சனைகள் தானாக தீரக்கூடிய ஒரு காலம். இந்த ஒரு நாளுக்கு பிறகு உங்களுடைய கிரகநிலைகள் மாறி பிரச்சனைகளை கலைந்து வைக்கக்கூடிய ஒரு சக்தியை கொடுக்கும். நீண்ட நாள் சிக்கல்கள் சுனாமி போல இந்த ஒரு நாளில் உங்களை விட்டு தீரும். சண்டைகள் எல்லாம் ஒரு முடிவுக்கு வரும். எதிர்ப்புகள் உங்களுக்கு குறையும். வீட்டில் ஒரு அமைதியானது கிடைக்கும். இதனால் உங்களுடைய வாழ்க்கையில முதல் நிற்கக்கூடிய ஒரு மாற்றம் இதுவாகத்தான் இருக்கும். இரண்டாவதாக, வேலை தொழிலில் திடீரென ஒரு முன்னேற்றம். இந்த ஒரு காலமானது உங்களுக்கு ஒரு ஆரம்ப காலமாகவும் வளர்ச்சி அடைவதற்கான ஒரு காலமாகவும் உயர்வு கிடைக்கக்கூடிய ஒரு காலமாகவும் நிச்சயமாக இருக்கும். இதனால உங்களுடைய வாழ்க்கையில வேலையானது எளிதாக கிடைக்கும். நினைத்த வேலைக்கு உங்களால் செல்ல முடியும். பதவிகளில் ஒரு உயர்வானது கிடைக்கும். தொழில ஒரு பெரிய ஒரு இடத்துக்கு உங்களால கொண்டு செல்ல முடியும். இப்போ பார்த்து கொண்டிருக்கின்ற தொழிலையே அடுத்த ஒரு நிலைமைக்கு உங்களால கொண்டு செல்லணும்னு நினைத்தீங்கன்னா இந்த ஒரு நேரத்துல அதுவும் உங்களால செய்து காட்ட முடியும். வெளிநாட்டுக்கு செல்வதற்கான வாய்ப்பும் உங்களுக்கு இந்த ஒரு நாள்ல கிடைக்கும். எனவே வெளிநாட்டுக்கு செல்லணும் நீண்ட நாட்களை நீங்க நினைத்து கொண்டிருந்தீங்க அப்படின்னா இந்த ஒரு நேரத்தில் ஒரு வாய்ப்பு உங்களை தேடி வரும். அதுவும் உங்களுக்கு தெரிந்த நபர்கள் மூலம் உங்களை தேடி வரும். அந்த ஒரு வாய்ப்பை இந்த ஒரு நாள்ல நீங்க பயன்படுத்தி கொண்டீங்க அப்படின்னா வெளிநாட்டுக்கு நிச்சயமாக உங்களால செல்ல முடியும். அவ்வளவு நன்மைகள் இந்த ஒரு நேரத்துல உங்களுக்கு ஏற்படும். அடுத்ததா, உறவுகள்ல
நல்ல ஒரு மாற்றமானது உங்களுக்குள்ளே ஏற்பட்டிருக்கும். தவறான மனிதர்கள் உங்களை விட்டு பிரிந்து சென்றிருப்பாங்க. இதுவரைக்கும் உங்கள் மீது தவறுகளை மட்டுமே தெரிவித்துக் கொண்டிருந்த நபர்கள் அனைவரும் உங்களை விட்டு இந்த ஒரு நாள்ல எங்கேயோ உங்களை விட்டு தூரம் சென்றிருப்பாங்க. அவங்களை நினைத்து நீங்க ஒருபோதும் இந்த ஒரு நாள்ல அவங்களை நினைத்து நீங்க வருத்தமே படக்கூடாது. அவர்கள் போனது போகட்டும் அப்படின்னு நீங்க நினைத்து சந்தோஷப்படணும். அப்படிப்பட்ட ஒரு நேரமாகத்தான் உங்களுக்கு இந்த ஒரு நேரம் நிச்சயமாக இருக்கும். உறவு உங்களுக்கு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆனது குறையும். உங்களுடைய குடும்பத்துக்குள்ளேயோ தம்பதிக்குள்ளேயோ தெரியாம மனதளவுல யாராவது ஒருவர் கூறியதை கேட்டு நீங்க இருவரும் சண்டை போட்டு இருந்திருப்பீங்க. அது அனைத்திற்கும் ஒரு தீர்வானது உங்களுக்கு இந்த ஒரு நேரத்துல கிடைக்கும். குடும்பத்தினரோட ஆதரவு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு நாளாக உங்களுக்கு விளங்கும். ஒரு பழைய உறவு மீண்டும் நிம்மதி தரக்கூடிய வகையில் உங்களுக்கு திரும்பி உங்களுக்கான ஒரு வாய்ப்புகளை நிச்சயமாக ஏற்படுத்தும். அந்த அளவுக்கு நன்மைகள் உங்களுடைய பழைய உறவுகள்ல இருந்து உங்களுக்கு கிடைக்கும். அடுத்ததான் தனிப்பட்ட வாழ்க்கையில ஒரு நிம்மதி. அஸ்தம் நட்சத்திரம் நீண்ட நாட்களா உங்களுடைய மன அமைதியை தேடிக்கொண்டிருந்திருப்பீங்க. இந்த ஒரு காலம் அதை உங்களுக்கு கொடுக்கும். மன அழுத்தத்தை குறைத்து, கவலைகளையும் குறைத்து, ஆரோக்கியத்தை மேம்படுத்தும். உள்மன அமைதியை அதிகரிக்கும். உள்ளுக்குள்ள இருந்த கவலைகள், கஷ்டங்கள் அனைத்திற்கும் ஒரு முடிவை கட்டி உங்களுக்கு பெரிய அளவுல நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அந்த அளவுக்கு ஒரு நன்மைகளை உருவாக்கும். இப்படிப்பட்ட உங்களுடைய நட்சத்திரக்காரங்களுக்கு கிரகநிலை அமைப்பானது எப்படி இருக்கு என்று பார்க்கலாமா? சூரிய பகவான் உங்களுக்கு ஒளி தரக்கூடிய ஒரு நிலையில் அமைந்திருக்கிறார். உங்களுக்கு உயர்வு, கௌரவம், தைரியம், வெளிச்சம் இது அனைத்தும் சூரிய பகவான் மூலம் உங்களுக்கு கிடைக்கும். இப்போது இந்த கிரகங்கள் உங்களை வலுவாக்கக்கூடிய ஒரு நிலையில் இருக்கிறது. அடுத்ததாக சனி பகவான் சோதனைகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளியானது சனி பகவான் உங்களுடைய வாழ்க்கையில வைத்து விட்டார். சனி கொடுத்த சோதனை காலமானது முடிந்து விட்டது. இனி உங்களுடைய வாழ்க்கையில ஒழுங்கு, வளர்ச்சி, நிதிநிலை பாதைகளில் எடுக்கக்கூடிய முடிவுகளில் தெளிவு இது அனைத்தும் உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கும். இதனால் நீங்க ரொம்பவும் பெருமைப்படுவீங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில நன்மைகள் நடக்கும். அடுத்ததாக ஒரு அதிர்ஷ்டம். குரு பகவான் அதிர்ஷ்டத்தையும் வாய்ப்புகளையும் உங்களுக்கு ஏற்படுத்துவார். குரு பகவான் உங்களுக்காக பணவரவு, வீடு, வாகனம் வாங்குவதற்கான யோகங்கள், பெரிய சந்தர்ப்பங்களை உருவாக்கி கல்வி வேலைகளில் ஒரு மேம்பாடான ஒரு சக்தியையும் உங்களுக்கு கொடுத்து உங்களுடைய வாழ்க்கையை இன்னும் உயர்த்துவார். அந்த அளவுக்கு உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்துவார். உங்களுக்கு இதனால இங்கே பெரிய அளவுல உங்களுக்கு நன்மைகளானது ஏற்படும். அடுத்ததாக அதிர்ஷ்ட கதவை திறப்பதற்கான நல்ல ஒரு காலமாக உங்களுக்கு இந்த ஒரு காலமானது இருக்கும். முக்கியமா இந்த ஒரு நாளைக்கு பிறகு அஸ்தம் நட்சத்திரக்காரங்களுக்கு 3 அதிர்ஷ்ட கதவுகள் திறக்கும். அதிர்ஷ்ட கதவு 1 பண ஓட்டமானது அதிகரிக்கும். சிக்கலில் இருந்த பண விஷயங்கள் உங்களுடைய கையை தேடி வரும். திடீர்னு வருமானமானது உங்களுக்கு கிடைக்கும். கடன் பிரச்சனைகள் எவ்வளவாக இருந்தாலும் அது குறையும். அதிர்ஷ்ட கதவு 2 நல்ல மனிதர்கள் புதியபடி உங்களை தேடி வருவாங்க. நம்பிக்கைக்குரிய மனிதர்கள் உங்களுடைய வாழ்க்கைக்கு நிச்சயமாக உங்களை தேடி வருவாங்க. உங்களின் மதிப்பும் இதனால் உயரத் தொடங்கும். 3வது அதிர்ஷ்டமாக உங்களுடைய கனவானது நினைவாகக்கூடிய நல்ல ஒரு தொடக்கமாக உங்களுக்கு விளங்கும். எத்தனை ஆண்டுகளாக நீங்க இதயத்தில் வைத்து வைத்திருக்கக்கூடிய விருப்பங்கள் அது எப்பொழுது நிறைவேறும் அப்படின்னு நீங்க நினைத்து கொண்டே இருப்பீங்க. ஆனா இந்த ஒரு நேரத்துல உங்களுடைய கனவுகள் அனைத்தும் நினைவாகக்கூடிய நல்ல ஒரு வாய்ப்பானது உங்களுக்கு கிடைக்கும். இதனால் உங்களுடைய வாழ்க்கை இருக்கின்ற நிலையை விட இன்னும் நல்ல ஒரு நிலைமைக்கு செல்வதற்கான வாய்ப்பு நிச்சயமாக கிடைக்கும். இது அனைத்தும் உங்களுடைய வாழ்க்கையில இந்த ஒரு நாள்ல நிச்சயமாக ஏற்படும். இது ஏற்படுகிறதா இல்லையா அப்படிங்கிறத கமெண்ட் வாயிலாக தெரிவித்துக் கொள்ளுங்கள். அஸ்தம் நட்சத்திர அன்பர்களே, உங்களுடைய வாழ்க்கையில வந்த கஷ்டங்கள் உங்களை உடைப்பதற்காக அல்ல, உங்களை உருவாக்குவதற்காக வந்தவை. இனிமே உங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய வாழ்வானது ஒளிமயமாக மாறிவிடும். உங்களுடைய கனவுகளை, உங்களுடைய கதவுகளை தேடி தட்டும். இதுதான் உங்களுடைய வாழ்க்கையின் உண்மையான ஒரு புதிய ஆரம்பமாக இருக்கும். எனவே இந்த அஸ்தம் நட்சத்திரத்தின் பொற்காலமானது துவங்க போகிறது. இந்த ஒரு பொற்காலத்தை நீங்க பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இது உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எப்பேற்பட்ட சிக்கல்களையும் முழுமையாக தீர்த்துவிடும். அந்த அளவுக்கு நன்மைகளை நிச்சயமாக ஏற்படுத்தும். எனவே இது உங்களுடைய வாழ்க்கையில் நடக்குதா இல்லையா அப்படிங்கிறத கமெண்ட் வாயிலாக கூறிவிடுங்கள். மறக்காம நம்முடைய சேனலுக்கும் நீங்க புதிய பார்வையாளராக இருப்பேன். மறக்காம நம்முடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நாம் தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். நல்லதே நினையுங்கள். உங்களுடைய வாழ்க்கையிலும் நல்லது மட்டுமே நடக்கும். நன்றி, வணக்கம்.